குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொளியில் நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இருக்கிற அதோட கரண்ட்டு சிச்சுவேஷன் வந்து பை அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய இடம். இந்த ஷேர்ஸை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அது லாஸஸில் இருந்தால் இந்த இடம்லாம் ஒரு நல்ல ஆவரேஜ் பண்ணக்கூடிய இடம்தான். நம்ம முதல்ல இந்த கேடிகே கர்நாடகா பேங்க்கை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஷேரு, ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கக்கூடியது. இதோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹187.92 இருக்குது. இந்த ஷேரோட பிஇ ரேஷியோ வந்து 5.58 தான் இருக்குது. ஸோ வாங்கக்கூடிய அற்புதமான இடத்துல பிஇ ரேஷியோ இருக்குது. இந்த ஷேரை வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டேயே இல்லை. இது அதிகமாக எஃப்ஐ கையில் தான் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு கையில் இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனி கையில் இருக்குது, டிஐஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க, நான் இன்ஸ்டிடியூஷனல் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து இந்த ஜூன் மாதத்தில் வாங்கி தான் இருக்காங்க இந்த கேடிகே பேங்க்கை. மார்ச் மாதத்தில் வந்து அவங்க வந்து ஒரு 13% என்னமோ தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் 17% கிட்ட டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இப்போ விற்கிறது யாருன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸும் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ ப்ரெசண்ட்டாக. ஏன்னா எஃப்ஐஐஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இது இங்கேருந்து ஒரு 180 வரையும் கூட இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தா 180 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அந்த 180 சப்போர்ட்டை உடைச்சானா 169 தான் செகண்டு சப்போர்ட். 169 வரும்போதெல்லாம் நல்ல அதிகப்படியாகவே நம்ம ஷேர்ஸை அக்குமுலேஷன் பண்ணலாம். ஏன்னா இது இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடும். நமக்கு என்னங்க ஒரு ஷேரில் மெயினாக யார் இருக்கணும்? ஊரில் இருக்கிற எல்லா பெரிய தலைங்களும் இந்த ஷேரில் இருக்குது. எஃப்ஐஸ் இருக்காங்க, டிஏஎஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டும் இன்சூரன்ஸும் அதிகமாக வச்சுருக்காங்க இந்த ஷேர்ஸை. ஸோ அது இல்லாமல் இது ஒரு பேங்க் செக்டரு. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் இது கீழே போனாலும் குதிரை மாதிரி உழுந்து ஏஞ்சி மடமடன்னு மேலே வந்துடுவான். இப்போ இது ரீசெண்டாக நல்ல ஹைட்டு ₹200 மேலே போச்சு. ஆனால் மார்க்கெட் சரியில்லை. அதனால் இவன் கீழே இறங்கிக்கிட்டே வரான். இப்போ கரண்ட்டாக 187 கிட்ட இருக்கான். நான் சொன்ன இந்த 2 இடத்த சப்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கேடிகே பேங்க்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஷேரை போய் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களோட சிஸ்டத்தில். அதோட டெக்னிக்கல் லெவலெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஏன் நான் இந்த ஷேரை வந்து உங்களுக்கு ப்ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த கேடிகே ஷேர் நீங்கள் வச்சுருந்தா இதை அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸான இடம். இந்த கேடிகே நான் இந்த 180 வந்தால் வாங்கலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஏன்னா என்னுடைய கண்காணிப்பு இதுவில் இது வந்திருக்கு இந்த கேடிகே. அதனால் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஷேர் உங்களுக்கு இதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப நன்றி தான். நம்ம அடுத்த ஒரு ஷேரை பற்றி பார்க்கலாம். ஆர்விஎன்எல் கூட ஒரு நல்ல ஷேர் தான். இந்த ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 365 இருக்குது. இந்த 365 இருந்து இது இப்போ டெக்னிக்கலாக பார்த்தா இது இன்னும் ஒரு 350 வரையும் இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 350 வரும்போது நான் இதை அக்குமுலேட் பண்ணுவேன். இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது இந்த ஷேரு. நான் கொஞ்சமாக தான் வாங்கி வச்சுருந்தேன். எப்போ வாங்கியிருந்தேன்னா ஒரு 380 வாங்கிட்டேன். ஆனால் ரொம்பலாம் வாங்கலை, மினிமமாக தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. இது எப்போ அந்த 350 வருதோ கொஞ்சம் அதிகமாக வாங்குவேன். அதுக்கப்புறம் 328 அந்த ரேஞ்ச் வரும்போது
நான் வாங்கி ஷேரை ஓரளவுக்கு அந்த 328க்கு நியர்பை ப்ரைஸுக்கு கொண்டு வந்துடுவேன் அக்குமுலேஷன் பண்ணி. ஏன்னா அது 328லேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்சைடில். ஸோ இந்த டெக்னிக்கல் வைஸு நான் இப்போ இந்த டெக்னிக்கலாக இதை பார்க்கும்போது இது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்விஎன்எல்லை பற்றி நமக்கு நல்லா தெரியும், இந்த ஷேர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ப்ரீவியஸாக அப்படின்றதெல்லாம். அதனால் இதை தைரியமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது அட்லீஸ்ட் இந்த 350 இல்லை 328லாம் வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்ததுன்னா ரீபவுண்ட் நல்லா ஸ்பீடாக இருக்கும். மினிமம் ஒரு 3 மந்த் இல்லை 6 மந்த் அந்த ரேஞ்சில் ஷார்ட் டைம் நம்ம இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் இல்லை வாங்கி வச்சுருந்தாலும் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த ஆர்விஎன்எல் ஷேரில். ஆர்விஎன்எல் ஊரறிஞ்ச ஒரு புகழ்பெற்ற ஷேர். இதை எல்லாருமே வச்சுருப்பாங்க. சில பேர் ஆல்ரெடி இதை ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 440 ரீசண்டாக போனான். எங்கே இருந்துன்னா 320லேருந்து போனான். 320லேருந்து 440 வரையும் போயிருக்கான். அங்கே எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் அங்கே சேல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் அதை ரொம்ப நாள் வச்சுருக்க போகிறாங்கன்ற மைண்ட் செட்டில் தான் அதை அவங்க லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் ஷார்ட் டேர்ம் தான். எனக்கு அந்த டெக்னிக்கல் வைஸ் அது பிலோ பாட்டம், அதாவது மீன் பிடிக்கக்கூடிய இடம் சொல்லுவாங்கள்ல, மீனை எங்கே பிடிக்க முடியும்? கலங்கிய குட்டையில் தான் மீனை நல்லா பிடிக்க முடியும். ஏன்னா கலங்கின குட்டையில் தான் மீன் வர்றது போகிறதெல்லாம் தெரியாது. ஆனால் வலை போட்டால் அருமையாக மீன்க கொத்து கொத்தாக மாட்டோம். அது மாதிரி தான் ஒரு இறங்குற ஷேரில் நம்ம போய் வலை மாதிரி போட்டோம்னா கண்டிப்பாக மீன் மாட்டோம். நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணுன்னா அந்த ஷேரு கண்டிப்பாக கீழே வரணும். வந்தால் தான் வாங்க முடியும். அந்த நல்ல ஷேருன்ற லிஸ்ட்டில் இந்த ஆர்விஎன்எல்லும் இருக்குது. இந்த ஷேரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எந்த ஒரு ஷேரையும் யார் சொன்னாலும் அது செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் சொன்னால் மட்டும்தான் கண்ணை மூடிக்கின்னு வாங்கணும். அப்படி கூட கிடையாது. அவங்க சொல்கிற ஷேர் மட்டும் எல்லாமே பறந்து போகுமானா போகாது. அவங்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ அதை நம்பி பல பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் இல்லாத சில பேரும் இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதும் அதே தான் நடக்க போகுது. அவங்க ரிஜிஸ்டர்ட் பர்சன் சொல்கிறதும் அதே தான் நடக்க போகுது. ரெண்டுமே ஒன்று தான். இவங்கக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. ரிஜிஸ்டர் இல்லாத பர்சன்கிட்ட பேசலாம். ஆனால் ஃபாலோ பண்ணணுமான்னா அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. அவங்க கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. இதில் நல்லதாக இருந்தால் மட்டும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அது ரிஜிஸ்டர் பர்சன் சொன்னாலும் சரி, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் சொன்னாலும் சரி, நமக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆர்விஎன்எல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லைசன்ஸ் பர்சன் கூட சொல்லியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லும் போதெல்லாம் அது பிலோ ப்ரைஸ் லிஸ்ட்டில் இருந்து இப்போ அது அதிகமாக போயிடுச்சு. ஆனால் அநேகமாக எல்லோரும் அதை ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஷேரையும் உங்களோட மைண்டில் வச்சுக்கிங்க. இது கூட ஒரு நல்ல ஷேர் தான். ஓகே மக்களே, இந்த காணொலியில் நம்ம 2 பார்த்தோம். 2 ஷேரை பற்றி. ஒன்று ஆர்விஎன்எல், இன்னொன்று கேடிகே பேங்க். இது ரெண்டும் நீங்கள் கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணி செக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. மேக்ஸிமம் இது 3 or 6 மந்த்துக்குள்ளே ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம லாங் டேர்ம் பற்றியே இந்த காணொலியில் பேசலை, ஷார்ட் டேர்ம் பற்றி தான். ஆனால் இந்த காணொலியில் இதை லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறவங்க கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு வளரக்கூடிய ஷேர். இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருந்தால் இந்த ஆர்விஎன்எல் அதுவும் இருக்கும், இந்த ஃபினான்ஸ் பேங்க்கும் இருக்கும். கரெக்ட் தானே மக்களே நான் சொல்கிறது? ஸோ இதெல்லாம் இந்தியாவோட முதுகெலும்புகள். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த முதுகெலும்பெல்லாம் தேயலாமே கண்டி சுக்கு நூறாக உறைஞ்சி தூளாலாம் போகாது. அப்பேற்பட்ட ஷேர்ஸ். ஓகே மக்களே,
வேறு ஒரு காணொளியில் பல ஷேர்களை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.